இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் பாக்யராஜ் நடித்து இயக்கிய ருத்ரா என்கின்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு 2 போலீஸ் அதிகாரிகளை தனியாக அழைத்து அவருடைய பலான வீடியோ காட்சிகள் ஒரு வீடியோ கேசட்டில் இருப்பதாக சொல்லி அதில் எந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட பலான காட்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற விவரத்தை அவர்களிடம் கேட்பது போல கேட்டு அவர்களுடைய வாய் வழியாக வந்த வாக்குமூலத்தை ஒரு வீடியோ கேசட்டாக பதிவு செய்து ரெக்கார்ட் செய்து கொண்டு மீண்டும் பாக்யராஜ் அந்த போலீஸ் அதிகாரிகள் இருவரையும் தொலைபேசியில் அழைத்து அவர்களிடம் பேரம் பேசுவார். அப்பொழுது அந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் சொல்வார்கள். அதிலே ஒரு போலீஸ் அதிகாரி, இதற்கு முன்பு கபாலி என்கின்ற அந்த கிரிமினலிடம் இருக்கின்ற கேசட்டில் கூட அதில் நாம் இல்லை என்று சொல்லி வாதாடுவதற்காவது ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த கேசட்டில் பாக்யராஜ் ரெக்கார்ட் செய்த அந்த வீடியோ கேசட்டில் இருக்கின்ற காட்சி நாம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததை போல இருக்கிறது. இதிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. இந்த காக்கி சட்டையை கழட்டிவிட்டு கபாலி போட்டிருக்கின்ற கைதி உடையைத்தான் போட வேண்டும் என்று புலம்புவார்கள். அதை போல இன்றைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். பலத்த எதிர்பார்ப்புடன், படோடோபத்துடன், மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டோம் என்ற கொண்டாட்டத்துடன் ஆட்சிக்கு வந்த தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சி தலைவர்களாலும் நடிகர் விஜய் கட்சியில் இணைந்த அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர்களாலும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நடிகர் விஜயோடு இருந்தார்கள். அவர்கள் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறியவர்கள். அவர்களால் கூட விஜய்க்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவர்களால் இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, தான் தோன்றித்தனமாக ரீல்ஸ் போட்டார்கள். ஆனால் அந்த ரீல்ஸ் மூலம் ஆட்சியை பிடித்தார்கள். ஆட்சியை அவர்கள் பிடித்ததற்கு பிறகுதான் நடிகர் விஜய் ரசிகர்களும் அவருடைய கட்சி தொண்டர்களும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில், சமூக வலைதள பக்கங்களில் போட்ட பல ரீல்ஸ்கள் விமர்சனத்திற்கு உள்ளானது. அவர் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வராமல் இருந்த பொழுது அவையெல்லாம் நடிகர் விஜய்க்கு ஒரு பெரும் பொருட்டாக இல்லை. அதனால் விஜய்க்கு அப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான திமுக ஆளுநரை சந்தித்து நடிகர் விஜய் நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்று ஆதாரத்துடன் புகார் கொடுத்து ஆளுநர் அவர்கள் நடிகர் விஜய் அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுதுதான் பிரச்சனையின் விஸ்வரூபம் நடிகர் விஜய்க்கு தெரிந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் முதல்வர் விஜய் விழித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்த வைகோ அவர்களாலும் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைந்த அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களாலும் மிகப்பெரிய ஆபத்து வந்து நேர்ந்து விட்டது. என்னடா இது நமக்கு வந்த சோதனை என்று புலம்புகிறார். ஏனென்றால் வைகோ அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்த பொழுது வைகோ அவர்கள் கட்சியில் இருக்கின்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு
தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுங்கள். மீண்டும் அந்த இடைத்தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நானே வந்து பிரச்சாரம் செய்கிறேன் என்று விஜய் கூறினார் என்று வைகோ பொது வெளியில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறிவிட்டார். அதையே கெட்டியாக பிடித்துக் கொண்ட திமுகவின் சட்டத்துறை வைகோவுடைய வாக்குமூலத்தை ஒப்புதல் வாக்குமூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆளுநரிடம் புகார் தெரிவித்து விட்டார்கள். இன்னொரு ஆதாரத்தை திமுக கொடுத்திருப்பது எம்.ஆர். விஜயபாஸ்கர், அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர். அவரை நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுங்கள், உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று முதல்வர் விஜய் நேரடியாக என்னிடம் பேசிவிட்டார் என்று அவரும் கொடுத்த வாக்குமூலத்தை ஒப்புதல் வாக்குமூலமாக ஆளுநரிடம் புகாராக திமுக கொடுத்து விட்டது. இவை அனைத்தும் நடிகர் விஜய்க்கு எதிராக இருக்கிறது. இவை மிகப்பெரிய சாட்சிகளாக இருக்கிறது. ஆகவே வைகோ கூறியதையும் அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறியதையும் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு தமிழக முதல்வர் நடிகர் விஜய் எதிர்கட்சிகளிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார். மற்ற கட்சி எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தில் ஈடுபடுத்தி அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்தார். இது சட்ட விரோதம். இது ஜனநாயகத்திற்கு விரோதமான நடவடிக்கை. நடிகர் விஜயே நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதற்கு இதெல்லாம் சாட்சி என்று ஆணித்தரமாக நடிகர் விஜயின் மீதும் தமிழக வெற்றி கழக அரசின் மீதும் ஆளுநரிடம் புகாரை ஆணித்தரமாக கொடுத்திருக்கிறது திமுகவின் சட்டத்துறை. அதை போலவே அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் புகாரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகார் சம்பந்தமாக கிண்டி ராஜ்பவன் நடிகர் விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் விளக்கம் கேட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. விளக்கம் கேட்டால் என்ன சொல்வது என்று தெரியாமல் விஜய் கையை பிசைந்து கொண்டிருப்பதாக செய்திகள் கூறுகிறது. தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களால் எந்த தொந்தரவும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்த ஆதவ் அர்ஜுனா போன்ற அமைச்சர்களாலும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணா திமுகவிற்கு போய் அண்ணா திமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து இன்றைக்கு அமைச்சராகிவிட்ட நிர்மல் குமார் போன்றவர்களுடைய பேச்சுக்களாலும் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்த வைகோ போன்றவர்களுடைய பேச்சுக்களாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்றவர்கள் பேச்சுக்களாலும் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. இது தேவையில்லாத வேலை. இவர்களை எல்லாம் கட்சியில் சேர்த்து கூட்டணியில் வைத்துக் கொண்டதன் விளைவு தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் போல இருக்கிறதே. முதலுக்கே மோசம் வந்துவிடுமோ என்று நடிகர் விஜய் அவருக்கு நெருங்கியவர்களிடம் புலம்பி இருக்கிறார். அதனால் அந்த செய்தி வைகோவிற்கு போயிருக்கிறது. அதற்கு பிறகுதான் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அந்தர்பல்டி அடித்து, முதல்வர் விஜய் அப்படி எதுவும் என்னிடம் கூறவில்லை, நாம் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் இடைத்தேர்தலில் முதல்வர் விஜய் வந்து நமக்காக பிரச்சாரம் செய்வார் என்று என்னுடைய மனதில் பட்டதைத்தான் சொன்னேன் என்று அந்தர்பல்டி அடித்து விட்டார் வைகோ. உண்மையிலேயே வைகோவை பார்த்தும் நான் பரிதாபப்படுகிறேன். இந்திய நாட்டின் பாராளுமன்றத்தில் யமுனை நதிக்கரையில் அமைந்திருந்த பாராளுமன்றத்தில் 9 பிரதமர்களை கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்த வைகோ அன்றைக்கு கூட இப்படி அந்தர்பல்டி அடித்ததில்லை. அவர் சொன்ன கருத்தில் உறுதியாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு சேராத இடம் சேர்ந்தார். ஒரு திரைப்பட பாடல் கண்ணதாசன் எழுதியதை போல செஞ்சோற்று கடந்திருக்க சேராத இடம் சேர்ந்து
வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா என்று சொன்னதைப் போல வைகோக்கு எந்த செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் விஜயிடம் சேராத இடம் சேர்ந்து அவருடைய திறமைகளை தொலைத்துவிட்டு அவருடைய ஆற்றலை அழித்துக் கொண்டு விஜய்க்கு ஆதரவாக பேசியதன் விளைவு இன்றைக்கு அவர் சொன்ன கூற்றையே அவர் மறுத்து பேசக்கூடிய அவல நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். அந்தர்பல்டி அடிக்க வேண்டிய மோசமான சூழ்நிலைக்கு சென்று இருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே வருத்தம் தான் தோன்றுகிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏதோ நடிகர் விஜய் அவர்களிடம் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதை போல காட்டிக் கொள்வதற்காக விஜய் என்னிடம் பேசிவிட்டார், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுங்கள், உங்களை மீண்டும் தேர்தலில் நிறுத்தி சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி விடுவோம் என்றெல்லாம் சொன்னதாக அவர் சொல்லிவிட்டு இன்றைக்கு அவரும் அந்தர்பல்டி அடித்திருக்கிறார். ஆக மொத்தத்தில் நடிகர் விஜயை நம்பி போனவர்களும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நம்பி கூட்டணியில் சேர்த்து கொண்டு இவர்களை அவர்களுடைய கட்சியில் இணைத்துக் கொண்ட நடிகர் விஜயும் இந்த ஆட்சியே பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் உளறி கொண்டிருக்கிறார், என்ற அச்சத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.